அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 103ஆக அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் பலி எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராய பலி எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தியதில் தற்பொழுது வரை 29 பேர் உயிரிழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 103 பேர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முக்கியமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதே போல சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் தொடர்ந்து அந்த விஷசாராயம் அருந்தியவர்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் 103 பேர் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 103 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் நேற்று தினம் முதல் தற்பொழுது வரை 29 பேர் இதில் உயிரிழந்து இருக்கிறார்கள். முக்கியமாக சேலத்தில் மட்டும் 4 பேர், சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சேலத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். அதே போல ஜிப்மரில் 3 பேர், விழுப்புரத்தில் 4 பேர், அதே போல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பார்த்தோம் என்றால் 18 பேர் என மொத்தம் 29 பேர் அந்த உயிரிழப்பு என்பது அதிகமாகி இருக்கிறது. தொடர்ந்து பலருக்கும் சிகிச்சை என்பது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் இந்த 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் அவர்களினுடைய உடல் நலத்தை தேற்றுவதில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு புறம் பார்த்தோம் என்றால் இறந்தவர்களினுடைய உடல்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சவக்கிடங்கிற்கு தொடர்ந்து வருகை வண்ணமாகவே இருக்கிறது. ஆம்புலன்ஸ்களும் கூட வரிசை கட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலையானதுதான் இங்கே இருக்கிறது. இதற்கிடையே தொடர்ந்து உடனடியாக பிரேத பரிசோதனை என்பது உடனடியாக நடந்து உறவினர்களிடம் அந்த உடலானது தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இந்த சவக்கிடங்கு பகுதி முழுவதும் ஒரு சோகமயமான ஒரு நிலையில்தான் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் பார்த்தோம் என்றால் அழுது கண்கள் வீங்கி, முகம் வீங்கி ஒரு கவலைக்கரமான ஒரு நிலையில்தான் அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு சோகமயமான ஒரு அதிர்ச்சி நிலையில்தான் தற்பொழுது வரை இருக்கிறார்கள். 103 பேர் தொடர்ந்து சிகிச்சை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் கூட மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பணியிட மாற்றம், அதே போல காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சிபிசிஐடிக்கு இந்த விசாரணை என்பது மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பதை தொடங்கி தீவிரமாக சிபிசிஐடி தரப்பில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் கூட பார்த்தோம் என்றால் 2 பேர் விஷ சாராயம் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அதே போல அவரினுடைய தம்பி தாமோதரன் ஆகிய 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 7 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் நாமக்கல், அரியலூர், அதே போல திருச்சி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய தலைமையில் இங்கே பார்த்தோம் என்றால் இந்த பாதுகாப்பு பணிகளானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிபிசிஐடியிடம் இந்த விசாரணையானது ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம் கூட அமைச்சர்கள் இங்கே வருகை தந்து பார்வையிட்டு இருந்தார்கள். தற்பொழுது பார்த்தோம் என்றால் நமது ஒளிப்பதிவாளர் விகாஸ் காண்பிக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த சவக்கிடங்கு பகுதிக்கு ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி ஒவ்வொன்றாக வருகை தந்த வண்ணமே இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் உடனடியாக உடற்கூறு ஆய்வுகள் செய்யப்பட்டு நீண்ட நேரம் உறவினர்களை காக்க வைக்காமல் உடனடியாக அவர்களிடம் உடல் ஒப்படைக்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து அந்த பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இங்கேயே டிசி தலைமையில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அந்த உடற்கூறு ஆய்விற்கு தேவையான அந்த தகவல்களை பெறுவது உள்ளிட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று ஒவ்வொருவருக்கும் அந்த அவர்களினுடைய உடலானது அந்த உறவினர்களிடம் தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் விகாஸ் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த பகுதி முழுவதும் உறவினர்கள் கூடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றிலிருந்து அழுது ஒரு சோர்வான ஒரு
நிலையிலேயே வந்து இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து நீண்ட நேரம் வந்து இங்கு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது பார்த்தோம் என்றால் 7 எஸ்பிக்கள் தலைமையில் வந்து இங்கே பாதுகாப்பு பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முக்கியமாக நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் 16 பேர் வந்து உயிரிழந்திருந்ததாக வந்து சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து பலரும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் 18ஆக உயிரிழப்பின் எண்ணிக்கை வந்து 18ஆக இருக்கிறது. சேலத்தில் உயிரிழந்த 4 பேருக்கும் அங்கேயே உடற்கூறு ஆய்வு என்பது நடைபெற்றது. மற்ற இடங்களில் ஜிப்மர், விழுப்புரத்தில் வந்து உயிரிழந்தவர்களினுடைய அவர்களுக்கான உடற்கூறு ஆய்வும் கூட இங்கே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சவக்கிடங்கில் தான் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கள்ளக்குறிச்சியில் மட்டும் தற்பொழுது வரை 18 உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 18ஆக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஜெகதீசன், வடிவு, கந்தன், சுரேஷ், செல்வம், ஆறுமுகம், நூர் பாஷா, ஐயாவு, முருகன், தனக்குடி, கோபால், கண்ணன், பூவரசன், கணேசன், குப்புசாமி, லட்சுமி, ஜெகதீசன், ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 18 பேர் வந்து தற்பொழுது வரை அந்த பலி எண்ணிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து உடற்கூறு ஆய்வுகள் என்பது முடுக்கிவிடப்பட்டு தொடர்ந்து இங்கே வந்து பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினரும் கூட ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்கிடையே பார்த்தோம் என்றால் இங்கே ஒரு பக்கம் வந்து உடற்கூறு ஆய்வு என்பது வேகமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் வெளிப்புறம் பார்த்தோம் என்றால் இந்த உடற்கூறு ஆய்வு கழிவுகளை வந்து வெளியே போட்டு எரிக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட வந்து இருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு புறம் இங்கே உடற்கூறு ஆய்வு என்பது வேகமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இங்கே வரக்கூடிய அந்த கழிவுகளை கூட வெளியே போட்டு எரிக்கக்கூடிய ஒரு நிலைதான் வந்து இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது வந்து பார்த்தோம் என்றால் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு என்பது வந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.